இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இரு எண்கள் 5:3 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு எண் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்குது? 5/3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. இப்போ இதை எப்படி கொண்டு வரலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 5/3 ஒய்ன்னு கொண்டு வரலாமா? இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் ஒய் கிடைக்கும். நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 5:3ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த கொடுத்துருக்க நம்பர் அப்படி இருக்கான்னு பாருங்கள். முதல் இது 5 மடங்கில் இருக்கணும், ரெண்டாவது 3 மடங்கில் இருக்கும். இது 5 மடங்கில் இருக்கா? இது இல்லை. இது 5 மடங்கில் இருக்கா? இது இல்லை. இது 5 மடங்கில் இருக்குது. இது 5 மடங்கு இருக்கா? இல்லை. டைரெக்டாக இதே சூஸ் பண்ணிடலாம். இது 5 மடங்கில் இருக்குது, இது 3 மடங்கில் இருக்குது. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3a² bc 5ab²c 7abc² மீப்போமான மிகப்பெரிய பொது மடங்கு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த நம்பரை போல எடுத்துங்க. 3 7 5. இதுக்கு மீப்போமா பார்க்கணும்னா டாடாவத்தில் போடுங்க. இந்த 3 ஒரே வாய்ப்பில் வராது. அப்போ என்ன பண்ணலாம்? 3 பெருக்கிற வேண்டியதான். ஏன்னா 3 ஒரே வாய்ப்பில் வராது. 3 × 7 × 5 3 21 21 5ங்கும் போது 105. 105 வரக்கூடிய இந்த ரெண்டு ஆன்சர் தான். இது கிடையாது, இது கிடையாது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று. அடுத்து பாருங்கள், மீப்பேர் பொது மடங்குனா இதில் பாருங்கள் a² இருக்குது. அடுத்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கிறதுலே அதிகபட்சம் a² தான். இப்போ a² இங்கே இருக்குது, இங்கே a இருக்குது. அப்போ இது கிடையாது. இருக்கிறதுலே அதிகபட்சம் எது? a². பியை பொறுத்த வரைக்கும் இது b², சியை பொறுத்த வரைக்கும் c². அப்போ டேரெக்டாக ஆன்சர் இதுதான். இதை இப்படி சால்வ் பண்ணுறதை விட சிம்பிளை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 3 5 7 இது 3ஆவது போல் வருமா? 35 வராது. முதல்ல இதை கிழிச்சிடலாம். முதல்ல இதை எடுத்துடலாம். அடுத்து 5ஆவது வாய்ப்பாடு எல்லாமே 5ஆவது வாய்ப்பாடில் வரும். 7ஆவது வாய்ப்பாடில் வருமா? 35 வரும். 15 வராது. அப்போ இதுவும் கிடையாதுன்னு எடுத்துடலாம். இது ரெண்டும் தான் பார்க்கணும். அதில் இந்த ஏபிசியில் இருக்கிறதுல அதிகம் மீப்போமான இருக்கிறதுல அதிகம் பார்க்கணும். மீசிமான இருக்கிறதுல சிறுசு எதுன்னு பார்க்கணும். சரிதானா? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4/5 + 7/2 / 5/2 - 3/4 × 7/8 கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. போர்ட் மாஸ் ரூல் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ மீதி உள்ள அப்படியே வச்சுக்கோங்க. 4/5 + 7/2 ப்ராக்கெட்டுக்குள்ளது எடுக்க போகிறோம். 5/2 - 3/4. 2க்கு 4க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 4 தான் வரும். அப்போ இங்கே மேலேங்களையும் 2ஆல் பிரிக்கலாமா? × 7/8. இது என்ன ஆகும்? 4/5 + 7/2 / இது I2 10 -3 இங்கேயும் 4 இங்கேயும் 4 பேஸ் சேமாக இருந்தாலும் ஒரு தடவை எழுதினா போதும். × 7/8. இது என்ன ஆகும்? ஈக்குவல் டு 4/5 + 7/2 / இது 7/4 × 7/8. that is equal to 4/5 + 7/2. பின்னங்களை வகுக்கிறதுக்கு பதிலாக அதோட தலைகீழியால் பெருக்கிடலாம். அப்போ பெருக்கும்போது என்ன வரும்? இது அப்படி 4/7 ஆயிரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 7/8. இப்போ என்னாகும்? 1 2 2 2 2 4. இந்த 7க்கு இந்த 7 அடி போயிடும். 1 2 2 4 2 8. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4/5 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடியது 7 மட்டும்தான் இருக்குது. / கீழே வந்து ஒரு 4 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துடலாமா? இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 4 + 5 × 7 கீழே 5 × 4. இது எப்படி பெருக்கணும்? இது இங்கே பெருக்கணும். கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கணும். இது எத்தனை ஆகும்? நாங்கள் 16. இது 5 35/20. இது ரெண்டையும் கூட்டும்போது 51. 51/20. 51னா 20 50 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 2 20 40. மீதி 11. 11/20. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 2:4:6 எனில் அதன் கோண அளவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விகிதம் கொடுத்தாங்கன்னா முதல்ல 2க்கு 2 4 இந்த ரேஷியோவில் இது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். இது 2 மடங்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே 2 மடங்கில் தான் இருக்குது. ரெண்டாவது 4 மடங்கு. இது 4ஆவது டேபிளில் வருமா? வரும். 70 4ஆவது டேபிளில் வராது. அப்போ இது ஆன்சர் இல்லை. 60 4ஆவது டேபிளில் வரும். 58 4ஆவது டேபிளில் வராது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து வந்து 6 90 வந்து 6ஆவது பாலில் வரும். 15 6 90.
ஆனால் 80 வந்து 6,000 வராது. அப்போ இது ஆன்சர் இல்லை, டேரெக்டாக இதுதான் ஆன்சர். இதை ஒரிஜினல் எப்படி சால்வ் பண்ணோம்னா இந்த ரேஷியோவில் இருக்கா, இப்போ 2x 4x ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 180. ஏன்னா முக்கோணம்னு கொடுத்துருக்காங்களா, 3 கோணங்களையும் கூடுதல் 180. இதை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 10x, இது 2 12x. 12x ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180/12, ஈரார 12, 3 18, 30 ஆகும். 30 ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. அப்போ இந்த 2 × 15, ஃபஸ்ட் டிகிரி எவ்வளவு 30, ரெண்டாவது 4 × 15 எவ்வளவு 60 டிகிரி, ரெண்டாவது 60, மூணாவது என்னது 6 × 15 போட்டிங்கன்னா 90 டிகிரி. இதுதான் ஆன்சர். இவ்வளோ சால்வ் பண்ணது பேரெல்லாம் சிம்பிளாக இருந்து டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 + √3 எனில் x² - 1/x² எங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸை ஸ்கொயர் பண்ணிடலாம், ஆனால் 1/x கண்டுபிடிக்கணும்ல. இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு √3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1/x கண்டுபிடிக்கணும். 1/xனா 1/2 + √3 வருமா, இதோட காஞ்சிகேட்டால் மேலேயும் பெருக்கணும். இதுக்கு மாறலையும் என்ன ஆகும், 2 - √3 மேலேயும் பெருக்கணும். 2 - √3 மேலே பெருக்கும்போது என்ன ஆகும், 2 - √3 தான் வரும். இது என்ன ஆகும், a + b × a - b, a + b × a - b. ஃபார்ம் என்னன்னா a² - b². அப்போ இங்கே என்ன வரும், 2² - √3க்கு ஹோல் ஸ்கொயர், மேலே 2 - √3, 2² எவ்வளவு 4, √3 ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 3ன்னு வரும். இப்போ என்ன ஆகும், 2 - √3 டிவைடட் பை 4 - 3 1. அப்போ என்ன அர்த்தம், 2√3. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல எக்ஸ் வந்து 2 + √3, நான் 1/x என்ன வந்துடும் டேரெக்டாக 2 - 1√3. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5 + √6 அப்படின்னா 1/x என்ன வந்துடும் டேரெக்டாக எழுதலாம். நீங்கள் 5 - √xன்னு எழுதலாம். அப்போ வந்து இதை மாதிரி சால்வ் பண்ண தேவையில்லை. சரியா, இதை நோட் ஆச்சுங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, x² - 1/x². நமக்கு தேவை வந்து x² - 1/x². இந்த x² எப்படி வச்சுக்கோங்க, இந்த 1 வந்து எப்படி எழுதிக்கலாம், 1² எழுதிக்கலாமா, கீழே x² ஆயிருமா. 1 வந்து 1² எழுதலாம், கீழே இருக்கணும் x² இருக்கு. இப்போ இது அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம், 1/xக்கு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு மேலே நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, 2 + √3 கொடுத்துட்டாங்க. 1/xக்கு மேலே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2 - √3. அப்போ -2 - √3. நமக்கு ரெண்டுக்குமே ஸ்கொயர் கொடுத்ததுனால இங்கேயும் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + 2ab + b². அதே இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a², இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரும், -2ab + b². இப்போ இதை a + b ஹோல் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா 2² + 2 × 2 × √3 ப்ளஸ் √3க்கு ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் அந்த ஃபஸ்ட் இதுக்கு மைனஸ் செகண்ட் இதுக்கு போடும்போது 2² - 2ab 2 × 2 × √3 ப்ளஸ் √3க்கு ஹோல் ஸ்கொயர். இது 2² 4, இது ஒரு 2 4 √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3 ஆயிரும். மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இந்த மைனஸால் பெருக்கும்போது -4, 2 4 √3, இந்த மைனஸ் உள்ள போகும்போது ப்ளஸ் 4 √3 ஆயிரும். இது வெறும் 3ன்னு வரும், இந்த மைனஸ் உள்ள போது -3 ஆயிரும். இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 √3, இங்கே ஒரு 4 √3, இப்போ எத்தனை 8 √3. 8 √3ங்கிறது ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை மீது 9% விற்பனை வரி வீதம், விற்பனை வரி 1170 எனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அடக்க விலை எவ்வளவோ அதில் 9% தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1170. இப்போ அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை இன்ட்டு 9%. அப்போ 9/100 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1170. அப்போ அடக்க விலை வேணும்னா இதெல்லாம் இங்கே கொண்டு போகணும். இப்போ அடக்க விலை ஈக்குவல் டு /9, வகுத்தல் இருக்க 100 அங்கே போகும்போது பெருக்கல் ஆகும், பெருக்கல் இருக்க 9 கீழே வரும்போது வகுத்தல் ஆகிடும். 9 இங்கே 9 மிச்சம் 2 வரும், 27 3 27, இந்த 0. இப்போ 130 × 100 பெருக்கும்போது 13,000. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் வீதம் 5:7, மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளைன்னு வச்சுக்கோங்க, உருளையோட கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4400, ஆரம் வந்து 5:7 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வட்டம்னு வச்சிங்கன்னா, வட்டத்தோட பரப்பு ஃபார்முலானா
பை ஆர் ஸ்கொயர். அதை அப்படியே ஒசத்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஹைட் வந்தது. இப்போ உருளையின் கனவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4400. பைனா 22/7 ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4400. இப்போ இதெல்லாம் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4400 டிவைட் இன்ட்டு 7/22. 22 22 2 22 44. அப்போ 200 இன்ட்டு 7 வரும். இதை பெருக்கும்போது என்ன வரும்? 1400. ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 1400. இது ரெண்டுமே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 5x 7xன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஆறுக்கு பேர் 5x போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 5xக்கு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சுக்கு பேர 7x ஈக்குவல் டு 1400. x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25x ஸ்கொயர். இது ஒரு 7x ஈக்குவல் டு 1400. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ரெண்டையும் பெருக்கிங்கன்னா வரும் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1400. இந்த 25 எக்ஸு பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது வகுக்கல் ஆகும். 25 இன்ட்டு 7 ஓர் 7 7 ஈரேழு 14. அப்போ 200ன்னு வந்துடும். இப்போ 200/25 ஓர் 25 25 8 25 200. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருது? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8. 8 அர்த்தம் 2 நடக்கு 3. இப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை? 2. எக்ஸோட மதிப்பு 2னா ஆறாம் வந்து எத்தனை? 5x. அப்போ I 2 10. இதுதான் ஆன்சர்.